Hello students, welcome to Hiba Max. 10th standard public exam எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நேற்றுக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சது. எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறோம். அண்ட் நமக்கு நிறையவே டைம் இருக்குது. நேற்றுக்கே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். லைக் மேக்ஸில் வந்து ஒரு சில லெசன்ஸ் முடிங்க அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸ்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, இப்போ இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக பார்க்க மாட்டோம் இல்லையா? நமக்கு ஒரு 2 hours டைம் கிடைச்சாலும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, சயின்ஸ் இல்லை சோஷியல், அந்த சப்ஜெக்ட் எடுத்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா வரலனாலும் அதே டைப்பில் கேட்டிருக்கும் போது நம்மளால் அதை ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு வேறு ஏதாவது கொஷின் கொடுத்தா நம்மளால சால்வ் பண்ண முடியும். இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன சொல்வீங்க எல்லாரும், கிராமர் தான், அது நாங்கள் ஓனாக தான் எழுதுவோம், நாங்கள் எழுதிப்போம், படிக்க வேண்டாம். ஏன்னா இதே தான் என் டியூஷன் பசங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அதிக மார்க் அதில் தான் போகுது இல்லையா? 14 ஒன்வர்ட்ஸு, அந்த 14ல் வந்து அதிகபட்சம் ஒரு 12 மார்க் எடுத்திங்கன்னா ஓகே. பட் அதில் 6 மார்க் 7 மார்க் வருதுன்னா அது கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கைடில் இருக்கிற கொஷின்ஸ், அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் நமக்கு கொடுத்த எல்லா கொஷின் பேப்பரும் எடுத்து அதில் இருக்க கிராமர் கொஷின்ஸ், ஒன் வேர்ட் கொஷின்ஸாவது பார்த்துடுங்க. சரிங்களா? கொஷின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் அது ஈஸி தான், 3 தான் அட்டென்ட் பண்ணோம், அது நீங்கள் படிச்சிடுவீங்க. பட் நமக்கு வந்து இந்த 1 மார்க்ஸ் தான் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அதனால் எல்லா கொஷின் பேப்பர் எடுங்க. அதில் இருக்க 1 மார்க்ஸ், அதில் இருக்க ஸ்பாட் எரர், இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுங்க. சரிங்களா? இப்போல்லாம் டேரெக்டாக நீங்கள் கூகுளில் வந்து அந்த கொஷினை டைப் பண்ணாலே ஆன்சர் என்னன்னு கீழே கிடச்சிடும். அதனால் சர்ச் பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டம் கிடையாது. பட் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? ஏன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்டோட மார்க் வந்து நம்ம டோட்டலி இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் டைம் இருக்கும் போது சயின்ஸ், சோஷியல், மேக்ஸையுமே பார்த்துருங்க. சரிங்களா? வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். கடைசியில் தான் ஸ்பாட் எரர் நான் வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.